ஹலோ காய்ஸ், இப்போ நான் டெல்லி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கேன். நீங்க டெல்லிக்கு ஒரு வேலை விஷயமா வந்தாலும் சரி, இல்ல சுத்தி பார்க்க வந்தாலும் சரி, தனியா வந்தாலும் சரி, ஃபேமிலியோட வந்தாலும் சரிங்க, டெல்லியை நீங்க உங்களுடைய சொந்த வாகனம் இல்லாம நீங்க ஒரு பப்ளிக் வெஹிக்கல்ல நீங்க சுத்தி பார்க்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க டெல்லி மெட்ரோவை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்கு காசு வைஸும் சரி, உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துறதுலயும் சரி, டெல்லி மெட்ரோவுக்கு நிகர் வேற எதுவும் இல்லைன்னு அடிச்சு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ. இந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இதை யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டங்க. ரொம்ப வந்து படிச்சவங்களாலேயே வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கு நான் எப்படிங்க கன்ஃபியூஸ் இல்லாம டிராவல் பண்றது டெல்லி மெட்ரோல அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வேங்க. ஃப்ரம் டு ரெண்டு மட்டும் ட்ரை பண்ணுங்க, மீதியெல்லாம் நான் பின்னாடி சொல்லுவேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். நீங்க யாருக்கிட்டையும் நீங்க அட்ரஸ் எல்லாம் கேட்க வேணாம், எப்படி போறதுன்னு கேட்க வேணாம். நீங்க உள்ள போறது வந்து வெளில வரலையும் உங்களுக்கு எல்லாமே நான் இதுல சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே பாருங்க, செங்கோட்டையிலேருந்து ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்படியே போனீங்கன்னா நீங்கள் சாந்தினி மால், சாந்தினி சவுக் மார்க்கெட் வரும். பயங்கர க்ரௌடுங்க ஈவினிங் ஆனதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம வந்து இதோ இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து லால் குயிலா மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம அக்ஷர்தாம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். எல்லா மெட்ரோலையும் இருக்கிற மாதிரி தாங்க. ஒன்று மேலே ஏறி போய் டிக்கெட் வாங்குவோம், ஒன்று கீழே பாதாளத்தில் இறங்கி போய் டிக்கெட் வாங்கணும். இப்போ நான் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆன உடனே நம்ம இப்போ டிக்கெட் வாங்கிட்டோம். இந்த டிக்கெட்ல இருக்கிற இந்த பேர்கோட இந்த பேரிகேட்ல நம்ம காமிச்சோன்னா கேட் ஓப்பன் ஆகும். நம்ம அப்படியே உள்ள வர வேண்டியதாங்க. அவங்களே சொல்லிடுவாங்க எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்ம போக வேண்டியதான். மேக்ஸிமம் 30 ரூபாய், 40 ரூபாய், 50 ரூபான்னு சொல்லிட்டு டிக்கெட் பிரைஸ் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி டிக்கெட்டாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம டிராவலர் கார்டு வாங்கிக்கலாங்க. டிராவலர் கார்டு வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரேட் வந்து 300 ரூபாய் தான். 250 ரூபாய் அந்த கார்டோட ரேட்டு. 50 ரூபாய் வந்து அந்த கார்டு திருப்பி நம்ம கொடுக்கும்போது திருப்பி நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. நான் இருந்தது 2-3 நாள் தான். அதுல நான் டிராவல் பண்ண போறது ஒரு 3 நாள் டைம் தான். அதுக்கு எதுக்கு நான் 250 கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்பப்ப போறணும் அப்பப்ப மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். நீங்க அந்த கார்டை வச்சு ஒரு நாளைக்கு எத்தனை ரைடு வேணா பண்ணலாம். அன்லிமிட்டடா 3 days வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஒரு நம்பருக்கு மட்டும். ஸோ இப்ப காட்டுறதாங்க டெல்லி மெட்ரோ மேப்பு. ஸோ இதுல வந்து மொத்தம் 8 லைன், அதாவது இந்த 8 லைனுக்கும் 8 கலர் கொடுத்துருப்பாங்க. ரெட், எல்லோ, ப்ளூ, கிரீன், வயலட், பிங்க், மெஜந்தா, கிரேன்னு சொல்லிட்டு டோட்டலா ஓவரால் டெல்லியில 256 ஸ்டேஷன் இருக்கு. ஸோ நீங்க போற ஸ்டேஷன் ஒரே ட்ரெயின்ல நீங்க போய் இறங்குற மாதிரி இருக்கலாம், இல்லை இடையில 2 இடத்துல நீங்க இறங்கி வேற ட்ரெயின் மாறுற மாதிரி இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஊர் தாம்பரத்துல இருந்து விழுப்புரம் போறதுக்கு நீங்க திண்டிவனத்துல இருந்து இறங்கி திண்டிவனத்துல இருந்து திருப்பி விழுப்புரம் போறதுக்கு நீங்க பஸ் மாறுவீங்களே, அது மாதிரிதான். பட் நீங்க விழுப்புரத்துக்கு டைரக்டாவே நீங்க தாம்பரத்துல டிக்கெட் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த டிக்கெட்டை வச்சு நீங்க இறங்கி எங்க வேணாலும் மாறலாம். அதே கான்செப்ட் தாங்க இந்த ட்ரெயின்ல. இப்ப நம்ம ட்ரெயின் வந்து இந்த லால் குயிலால இருந்து நம்ம அக்ஷர்தாம் போறதுக்கு இப்போ ஒரு மெட்ரோ ட்ரெயின் வரும். ஸோ இதுல ஏறிட்டு இப்ப நான் வந்து இன்னொரு இடத்துல இறங்குவேன். ஸோ அந்த இடத்துல இருந்து இறங்கி அங்க இருந்து திருப்பி இன்னொரு அக்ஷர்தாம் போறதுக்கு வேற ஒரு ட்ரெயினை பிடிச்சி போகணுங்க. ஸோ இப்ப நம்ம இந்த ட்ரெயின்ல ஏறிக்கலாம். வழக்கமா இந்த டெல்லி பீக் ஹவர்ஸ்ல நீங்க வந்து ட்ரெயினுக்குள்ள நிக்கிறதுக்கு இடம் கிடைக்காது. பட் நம்ம ஒரு அளவுக்கு இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்ததுனால எங்க ஒரு இடத்துல உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும். இப்ப போய் உட்காந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி யாருடைய உதவி இல்லாமல் நம்மளே ட்ராவல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எந்த ஸ்டேஷனில் ஏறி எந்த ஸ்டேஷனில் இறங்குறது அப்படின்றதையும் பார்க்கலாம். நான் வந்து டெல்லி மெட்ரோ ஆப் ஒன்று இருந்தது. ஸோ அதில் எவ்வளோ காசு, எந்த ரூட்டு அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா தான் எனக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சது. நேராக கூகுளில் போயிட்டு இப்போது ரெட் ஃபோர்ட்லேருந்து அக்ஷர்தாம்ன்ற இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்றத நான் போட்டேன். ரெட் ஃபோர்ட் டு அக்ஷர்தாம் அப்படின்னு போட்டேன். ஸோ அதில் நம்ம அந்த மேப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த மேப் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே நம்ம அந்த மேலே இந்த ரெட் ஃபோர்ட் இருக்குல்ல, அது பக்கத்துல அந்த 3 டாட் இருக்கு பாருங்க, அதுல போயிட்டு ஆப்ஷன் கொடுங்க. அதுல இந்த ட்ரெயின், அண்டர் கிரவுண்டு, பஸ், இது எல்லா ஆப்ஷன்ஸும் எனபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டும். இப்போ பஸ்ஸுன்னு எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டுது. மேல இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் மெட்ரோ ஆப்ஷன். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ரெட் ஃபோர்ட் பக்கத்துல லால் குயிலா ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அங்கிலேருந்து ஒரு 4 ரைடு நம்ம போனோம்னா மந்தி ஹவுஸ்ல இறங்கி மாறிக்க சொல்லுது. ஸோ இந்த 4 இது நம்ம தாண்டதுக்கு அப்புறம் மந்தி ஹவுஸ்ன்ற இடம் வரும். ஸோ அங்க இறங்கி நம்ம மாறி மந்தி ஹவுஸ்ல இருந்து நம்ம அக்ஷர்தாம்
போறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ மந்தி ஹவுஸ்ல இருந்து அக்ஷர்தாமுக்கு ஒரு 4 ஸ்டாப் இருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுது. ஸோ அக்ஷர்தாம்ல இருந்து அந்த அக்ஷர்தாம் கோவில் எங்க இருக்கு, அந்த ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ற டீட்டெயிலும் அதுலயே காட்டிடுது. ஸோ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் பை வாக்கிங்ல போலாமா, அதுவும் நீங்க டுக் டுக் பிடிச்சி போலாமா அப்படின்றதே அதையே சொல்லிடும். ஸோ அப்புறம் அங்கிருந்து மந்தி ஹவுஸ்ல நீங்க இறங்கி எந்த கேட்ல போய் என்டர் ஆகணும், எந்த பிளாட்ஃபார்ம், எல்லா டீட்டெயிலுமே அதுக்குள்ளேயே இருக்குங்க. இப்ப பாருங்க நான் மந்தி லைன்ல இறங்கிட்டேன். ஸோ அங்குல இருந்து நம்மளுக்கு ப்ளூ லைன் மாற சொன்னிச்சு. இப்போ ப்ளூ லைனுக்கு உண்டான லைன்ல ஏற போறேன். ஸோ இன்னொன்னு என்னன்னா, நீங்க எந்த ப்ளூ லைன்னா ப்ளூ லைன்ல உள்ள எந்த ட்ரெயின்ல கூட ஏறக்கூடாது. ஏன்னா ஒன்னு இப்படி போகும், ஒன்னு அப்படி போகும். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பரை கரெக்டா அந்த கூகுள்ல பாத்துக்கோங்க. ஸோ நான் அப்படி பார்த்துட்டு தான் இப்போ நான் வந்து ப்ளூ லைன்ல நம்ம இப்போ கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல நின்று இப்போ நம்ம ஏறி அக்ஷர்தாம்ன்ற அந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் இறங்க போறோம். ஸோ அங்கிருந்து இப்போ நான் கோயிலுக்கு போறேன். இங்க இருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர் தாங்க. ஸோ இப்படிதான் நம்மளுடைய மெட்ரோ ஸ்டேஷன், அதுவும் டெல்லியில இருக்கிறத நான் யூஸ் பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லிக்குன்னு இல்லை, நீங்க வேர்ல்டுல எங்க டிராவல் பண்ணாலும் இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஈஸிங்க. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். டெல்லி மெட்ரோ நம்ம உலகளவில் நம்மளுடைய மெட்ரோ ஸ்டேஷன்லயே 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லண்டன், 2வது டெல்லி, 3rd வந்து பேங்காக். இது ரொம்ப சூப்பரான ஒரு டெல்லி மெட்ரோ ஸ்டேஷன், அதை பத்தி நம்ம இதுல பார்த்தோம். சரி, இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அதுவரை டாடா, பை பை.